வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் விஷால் வந்து ராணவ் கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. அந்த விஷயத்த ஆல்ரெடி ராணவ் கிட்ட தர்ஷிகா வந்து சொல்லியிருப்பாங்க. எஸ். ஸோ என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ராணவ் கிட்ட தர்ஷிகா வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் விச் மீன்ஸ் 3 டேஸ் பிஃபோர் தான் நினைக்கிறேன். லைக் இந்த வாரம் மட்டும் நான் சேவ் ஆகிட்டேன் அப்படின்னா அடுத்த வார டாஸ்கில் இறங்கி அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே விஷயத்தை தான் விஜய் விஷால் இப்போ ராணவ்கிட்ட வந்து சொல்கிறாரு. ஸோ ராணவ்கிட்ட எதனால் இந்த கான்வர்சேஷன் இந்த பர்டிகுலர் விஷயத்த சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் வந்து விஜய் விஷால் கிட்ட என்ன விஷயம் சொன்னார் அப்படின்றத ராணவ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாரு. லைக் நான் வந்து என்டர்டெய்னராக இருக்கிறேன். த்ரூ அவுட் த பிக் பாஸ் சீசன் வந்து நான் என்டர்டெய்னராக தான் இருக்கேன். ஆனால் அதையே சொல்லி என்னை வந்து குத்துறாங்க அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் வந்து சொல்லியிருப்பார். அதுக்கு வந்து விஜய் சேதுபதி சார் அதுக்கு யார் காரணம் அப்படின்ற மாதிரி கேட்பார். அப்போ விஜய் விஷால் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ நீங்கள் அந்த ஸ்பேஸு அந்த ஆப்ஷனை வந்து அவங்களுக்கு கொடுக்காதீங்க சொல்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து என்டர்டெய்னராக ஓகே ஒரு காமெடி படம் இருக்குது அப்படின்னா அதில் த்ரூ அவுட் த மூவி வந்து காமெடியே இருக்காதுல்ல. அதனால் நீங்கள் வந்து எந்த இடத்துல பேசணுமோ பேசுங்க. அண்ட் தென் என்டர்டெயின் பண்ணணுமோ பண்ணுங்கள். காமெடி பண்ணுற இடத்துல காமெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருப்பாரு. ஸோ என்டர்டெயின் மட்டுமே பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து ராணவ்கிட்ட சொல்லிவிட்டு கண்டிப்பாக இந்த வாரத்திலிருந்து வேறு லெவலில் இறங்கி அடிக்க போகிறேன் நான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாரு விஜய் விஷால். அதை வந்து ராணவ்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுறாரு. ஸோ எலிமினேட் ஆகலை அப்படின்னா தர்ஷிகா நான் இதை பண்ணுவேன்னு சொன்னதை எலிமினேட் ஆகாமல் விஜய் விஷால் வந்து எஸ் இதை பண்ண போகிறாரு அப்படின்றத சொன்னதும் நம்மளுக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. எந்த அளவுக்கு டெலிபதி பிட்வீன் தர்ஷிகா அண்ட் தென் விஜய் விஷால் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம ஒரு விஷயமெல்லாம் பண்ணாதான் நம்ம மக்கள்கிட்ட அந்தளவுக்கு ரீச் ஆகும். நம்ம வெளியே போயிட்டு ஒரு விஷயம் பண்ணாலும் அது வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க் தான். ஸோ நம்ம உள்ளே இருக்கிற வரையும் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டஃப்பை வந்து காமிக்கிறோமோ அதுதான் வந்து குட் அப்படின்றத அவர் வந்து ரியலைஸ் பண்ணி சொல்கிறாரு. அண்ட் தென் இனிமேல் வர 5 வாரத்தையும் வந்து நான் அதுக்காக யூட்டிலைஸ் பண்ண போகிறேன். நிறைய லைக் சப்போர்ட்டை வந்து நான் ஏர்ன் பண்ண போகிறேன். அண்ட் தென் எனக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நான் காமிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ இவரோட கேம் வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத நம்ம அப்கமிங் டேஸில் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் விஷால் வந்து இந்த மாதிரி பேசுனதுக்கு அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ். பாய்.